உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா சித்தார்த் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான். மணி சார் பொறுக்க முடியும், அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு. இங்க வந்தும் பாக்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு. லைட்டை கரெக்டா ஆன் பண்ணுங்க, லைட் இந்த பக்கம் திருப்புங்க, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. டேய் நீ கொஞ்சம் அமைதியா இருறாங்க. ஸோ சித்தார்த் எனக்கு வந்து அப்படிதான் பழக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்கேன். நான் சினிமா கத்துக்கிட்ட ஸ்கூல்ல எனக்கு சீனியர். அப்படியே வந்தாரு, தோர்மலை கை போட்டு, புதுசா தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு, மச்சான் சினிமா அப்படிதான் இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யறதா ரொம்ப கஷ்டமான வேலை, யார் வேணா திட்டுவாங்கடா, போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க, அப்படி சொன்னாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கிருந்தோ சினிமா கத்துக்கிறேன் இங்க வந்தது. பட் இங்க வந்து பாக்குறப்ப சித்தார்த் மிலிந்தெல்லாம் இருப்பாங்க, சுதார்லாம் ஒரே டைம்ல இருந்தோம். சினிமா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள், சினிமா பத்தி அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு, இங்கெல்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, எதுவுமே தெரியாம வந்துட்டோமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. நம்ம நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்த்தா மட்டும் பத்தாது, சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கத்துக்கிட்டதுன்னு சொல்லலாம். பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன். ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசிடுவோம். மிஸ் யூன்னு டைட்டில். லவ் யூ மிஸ் யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. அதுல மோஸ்ட் கேட்சி வேர்டை நீங்க படத்துக்கு டைட்டிலா வச்சுட்டீங்க. அண்ட் நீங்க வந்து பசங்க வந்து சோசியல் மீடியால போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்டா தான் இருக்கு. நம்ம ஆக்ஷன் படமா எடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் அது ஆக்ஷன் படமா எடுத்து இதுல லவ் ஃபெயிலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேற வச்சு கம்ப்ளீட்டா நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள், நம்ம பார்த்த மாதிரியான சினிமா. எனக்கு வந்து துள்ளாதவனம் துள்ளும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்துல. அதுல இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும், லவ் சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காவே இருக்கும். இப்பவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தா அதை பாக்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது. பாய்ஸ் சித்தார்த்தங்கிறதுனால அவர் மட்டும் இன்னுமே இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவன் பாக்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியா இருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் மச்சி, கஷ்டப்பட்டு சூப்பரா ஆடிட்டடா. ஆனா நீ வந்து உள்வரன்ல பண்ற மாதிரி வந்து இந்த கேமரா பண்ணி இருக்கிற ஜோக் எல்லாம் ஃப்ரண்ட்லயும் வச்சிருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா பசங்க வந்து இந்த செல்ஃப் மாக்கரி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஐ திங்க் அது வந்து கர்ணா டெலிவரி வேற சொல்லவே வேண்டாம். பட் அதை தாண்டி ட்ரெய்லரா ரொம்ப நாளா இருந்துச்சு. ஜிப்ரானோட சாங் சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர்ல இருக்கிற மூமெண்ட்ஸ், அதுல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவா நம்ம காலேஜ் படிக்கும் போது என்ன மாதிரி பிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட, அதே சமயத்தில் டெஃபினட்டா உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான். சோ டெஃபினட்டா அங்க நல்லா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும் நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். பாலசரவணன் வந்து எனக்கு எப்ப இருந்தா தெரியும்னா, பண்ணையாரம் 10 மணி ஷார்ட் பிலிம் பார்த்ததுல இருந்து யாரா அந்த பையன் இந்த பின்னு பண்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு ஃப்ளோ, அதுக்குள்ள ஹியூமர் ஹேண்டில் பண்ணது. இன்னசென்ஸை வந்து அவ்வளவு ஈஸியா டெலிவர் பண்றது கஷ்டம். எனக்கு கொஞ்சம் பட்டாலும் வந்து அப்படின்றாங்க. ஆனா அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் டார்லிங்ல ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லா பஞ்சும் லேண்ட் ஆயிட்டே இருக்கு, பெர்ஃபெக்டா லேண்ட் ஆயிட்டே இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. நம்ம சீக்கிரம் ஒன்னா ஒர்க் பண்ணுவோம். நானும் பசங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அது வரும்னு நான் நம்புறேன். அண்ட் கர்ணா வந்து இப்பதான் நாங்க வாவாத்தியார்ல முடிச்சுட்டு வந்தோம். அவர் நலன் ப்ராடக்ட். நலன் வந்து சட்டில்ட்டியோட உச்சம். எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் பிலிம் ஞாபகம் வருது. எல்லாம் ஷார்ட் பிலிம்ல இருந்து வந்து பசங்க எனக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கத்துக்காம சினிமாவுக்கு வந்து கத்துக்கிட்டேன். இவங்க எல்லாம் வரும்போதே சோ மோல்டட். அதுல ஒரு டயலாக் நெஞ்சுக்கு நீச்சல் நல்லா தான் ஞாபகம் இருக்கு. ஒரு ரோட்ல வந்து சாஃப்ட் ஐஸ் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குழந்தைங்க 2 பேர் வந்து இந்த பொம்மை வாங்க வருவாங்க. அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, ஏய் ஃபாரின் பொம்மை எல்லாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் வாங்குறேன். இவரு இதுவும் ஃபாரின் தாமா, சைனா அப்படின்னு. அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி. அது சூப்பர். நான் படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய பேசிருக்கோம், என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் நான் ரசிச்சது வந்து எல்லா டெலிவரியுமே. அப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம். அந்த படத்தை ஃபுல்லா தூக்கி சாப்பிட்டாரு அந்த ரோல்ல. அது அவர்கிட்ட நேச்சுரலா இருக்கு. அண்ட் மேலகன்லயுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ஒர்க் பண்ணும்போது நான் இல்ல. அவ்வளவு அழகா, அவ்வளவு செட்டிலா அந்த ஒரு சின்ன கேரக்டர்ல கூட அவ்வளவு பதிவு பண்ண முடியும்னா இவர் சூப்பர் ஆக்டருங்க.